வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேருக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து பார்த்து அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 1 10ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 7 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நடப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்தும். ஏதாவது லோன் போட்டு ஒரு வண்டி வாங்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு சோழங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே வந்து ஆல் இந்த கேம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 7 வந்து உச்சமாக அது பரிவர்த்தனை இருக்குங்க. ஸோ பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க தாய் தந்தையரான நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6. ஸோ 5ஆம் அதிபதி வந்து 6 இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து வெளிநாடு சென்று படிக்கிறது, வெளியூர் போய் படிக்கிறது, நல்ல ஒரு அங்கீகாரம் பெறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து அங்கேயே ஆட்சியோடு இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் நல்லா வளர்ச்சி கொடுத்தாலும் வேலையில் நிறைய வேலை பலுக்கள் இருக்கிறமான ஃபீலை கண்டிப்பாக இருக்கும். வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 9இல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ தாய் மற்றும் மனைவியால் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், தொழில் வந்து அடுத்த கட்டத்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10இல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன்றும் பாதிப்பு வரதுனாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன், 9ஆம் தேதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கேயே ஆட்சி இருக்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா வந்து இப்போ குரு சுக்கிரன் பரிவர்த்தனையில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், வெளிநாடு தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறது, குடும்பத்துக்கு தேவையான ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நிறைய விஷயங்கள் நல்ல ஏற்றங்களாக இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் லாபங்களாக மாறும். மற்றபடி வந்து உங்களது 11ஆம் அதிபதி சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்களை அள்ளி தரத்துக்கான வாய்ப்புலாம் இந்த இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து பெருத்த லாபங்கள் ஒரு 3 நாட்கள் ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி இருந்தாலும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. 12ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்பொழுது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அதிகமாக வட்டி போதுங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருங்க. ஸோ அந்த எமோஷன்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னி ராசிகள், கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி, சந்திரன் வந்து சிறப்பான பலன், நல்ல லாபம், நல்ல ஏற்றங்களும், வாரத்தின் இறுதி பகுதியில் மட்டும் கொஞ்சம் பிரயாணமான விஷயங்களையும் கொஞ்சம் செலவுகளையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்திலும் செவ்வாய் வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 3 8ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், பார்த்து நடந்துங்க. கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு 7 இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம், தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி இருந்தாங்க. ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது சனி வந்து உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கிற சனி வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா வந்து சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் மல்லி தரத்துக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி இருந்தாங்க. புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியாக இருந்து அது 7ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து கேது தசாபுத்தி, கேது வந்து ராசியிலே இருந்து அது சுக்கிரனுடைய சார்ந்த கொஞ்சம் அலைச்சல்கள், மன உளைச்சல் இருக்கிறதுக்கான இப்போ நைட்டு தூங்காமல் ஒரு மாதிரி எமோட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், வேலை விஷயங்களில் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்துருங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ன்றது வந்து பரிவர்த்தனை 9ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், குடும்பத்துக்கு தந்தை சார்ந்த உறவுகளாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பாக இது ஒரு கேல்குலேஷன்ஸ், இந்த கேல்குலேஷன் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் யாருக்கெல்லாம் பலிக்காது. ஸோ இதை வந்து மேஜராக வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா எல்லோருமே வந்து கண்மூடித்தனமாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள், அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும், ஸோ பரிகாரம் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது, ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம்.
ஸோ பரிகாரங்கள்ன்றது பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு பாதக ஸ்தானத்தும் ஒரு பாதகாதிபதியாகவோ இல்லை பாதக ஸ்தானத்துலேயோ வந்து அந்த பரிகார கிரகங்கள்ன்றது இப்போ உதாரணமாக ஒரு 7 வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம்னா அங்கே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ பாதகமாகவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்காது. நம்பர் 1. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அஷ்டமாதிபதியோட தொடர்பு. எந்த பரிகாரத்தும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு 7ஆம் இடத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, அந்த 7ல் வந்து அஷ்டமாதிபதி இருக்காருன்னா அந்த 7க்குரிய அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காது. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிரகம் என்னென்னா செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயுடைய சேர்க்கையோ செவ்வாயுடைய விஷயங்கள் வந்து இணைவு இருக்கிற பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக பலிக்காது. காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அதாவது 8ஆம் அதிபதியாக இருந்து அவருடைய பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இருக்கிற பரிகாரங்கள் வந்து நமக்கு வந்து ஒர்க்கே ஆகாது. அது ரொம்ப நெகட்டிவிட்டியான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் காலபுருஷன் அஷ்டமாதிபதியாக இருக்கிற செவ்வாய் வந்து கனெக்டிவிட்டியில் எந்த பரிகாரம் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. இன்னொன்று அந்த பரிகாரம் பண்ணுற நாள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரங்களோ அந்த கிரக சேர்க்கைகளோ அந்த பரிகார ராசிக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அது வந்து மேஜராக பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகாரங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிறது வந்து திதி சூனியங்கள். சில திதி சூனிய நாட்களில் இவங்களுக்கு திதி சூனியம் இருக்கிற ராசிகளில் வந்து ஒரு லக்னமோ சந்திரனோ போகிற அந்த காலகட்டங்களில் நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது. ஸோ அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து நம்ம ஏன் இது பலிக்காது, அப்போ நான் வந்து வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் வர முடியாதுன்னு இல்லை, பட் இது வந்து அனுபவிச்சு கழிக்க வேண்டிய கர்மாங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சிலதுக்கு பரிகாரம் இல்லை. 70% விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் கிடையாது. ஏன்னா வந்து எப்படியாச்சும் இந்த கனெக்டிவிட்டியில் வந்து உட்காந்துரும். ஓகேங்களா? ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை. ஸோ இறைவன்ட்டு வந்து பிரார்த்தனை பண்ணலாம். ஸோ மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதோ மனதார வந்து ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிலீஃப் அந்த விஷயத்தில் தான் கிடைக்கும் இல்லையா. நான் பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த மெடிசன் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், அது சைடு எஃபெக்ட் கொடுக்கும்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த பரிகாரம் ஒர்க் ஆகாது. அதே இந்த பிரார்த்தனைகள் வந்து இறைவன். ஸோ இறைவன்கிட்ட வந்து நம்ம முழுசாக ஒப்படைச்சு நம்ம வந்து இறைவனை சரணாகதி அடைஞ்சு எனக்கு வந்து நல்ல வழி காட்டுங்கிறத வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு வழி கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ எல்லோருக்குமே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறதுன்னு பிரார்த்தனை தான் சொல்லுவேன். பரிகாரத்தை விட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண அதுக்கான தீர்வு வந்து நம்ம கூடவே வந்து ஒருத்தன் வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதான் நம்ம வந்து கண்ணெதிர்க்க பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். பரிகாரம் இருக்குது, சிம்பிளான நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த தொடர்பு அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் அந்த பரிகாரம் வேலை செய்யாது. திதிசூனிய கனெக்டிவிட்டியான அது உங்களுக்கு திதிசூனிய ராசிகளில் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரங்கள் பலிக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் வந்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை அவசியம். டெய்லி வந்து நான் தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து 3 வேளை சாப்பாடு 1 வேளை தூக்கம் எப்படி அவசியமோ இது மாதிரி மனதார இறைவனை வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.